இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை, சொல்லு மீனா. நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? அது நீ சொல்றத பொறுத்து இருக்கு. இல்லத்த, தமிழ் நம்ம வீட்லயே தங்கியிருக்கா. அது உங்களுக்கு உதவியா இருக்கதான். இருந்தாலும் அவ குடும்பத்தை பத்தியும் நீங்க யோசிக்கணும்ல. என்ன திடீர்னு தமிழ் குடும்பத்து மேல இவ்ளோ அக்கறை? அது பொம்பளைங்க மட்டுமே இருக்கிற குடும்பம். 2 தங்கச்சி அம்மான்னு அவங்க அங்க எல்லாரும் ஒத்தையில தானே இருக்காங்க. இவ இங்க தனியா இருக்கா. குடும்பத்தோட மூத்தவ வேற. ஏற்கனவே அந்த ரவுடிங்களால பிரச்சனை வந்திருக்கு. இந்த நேரத்திலயும் அவங்க அங்க தனியா இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு ஆபத்து தானே அத்த. தமிழ் நம்ம வீட்லயே இருந்தா அவங்க குடும்பத்துக்கு யார்கிட்ட இருக்காங்க? ஏதாவது பிரச்சனைனா அவங்க யார்கிட்டதான் போய் சொல்லுவாங்க? அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, மீனா சூப்பர் மீனா. நீ இப்படி ஒரு ஐடியாவை சொல்லுவேன்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லை. அப்படியா அத்த? ஆமா. எப்படி எப்படி இந்த மாதிரி எல்லாம் தோணுது உனக்கு? எனக்கு தோணும் அத்த. நான் சொன்னா நீங்க என்ன திட்டுவீங்க. என் ஐடியா எதையும் நீங்க கேட்க மாட்டீங்கன்னு தான் நான் சொல்றது இல்ல. இந்த மாதிரி ஐடியா தோணுச்சுன்னா நீ எப்ப வேணாலும் தயங்காம சொல்லலாம். சொல்றேன் அத்த. அப்போ தமிழ வீட்டை விட்டு அனுப்பிடலாமா? அவ அம்மா வீட்டுல போய் இருக்க சொல்லிடலாம்ல? என்ன சொல்லிட்டு போறாங்க? அனுப்பணும்னு சொல்றாங்களா வேணான்னு சொல்றாங்களா? அதான் சூப்பர் ஐடியான்னு பாராட்டாங்களே. அப்ப கண்டிப்பா அனுப்பிடுவாங்க. மீனா பெரிய ஆளடி. நீ அவங்க ரூட்லயே போய் அவங்கள கவுத்த பாரு. உன் புத்திசாலித்தனம் வேற யாருக்கும் வராது. உட்காரு. எங்க சொன்னமா? நீ உட்காரு, நான் சொல்றேன். ஜனாமா, நம்ம எங்க போறோம்? சொல்றேன், வா. இது நம்ம வீடு இருக்கிற ஏரியா வச்சே. இங்க எதுக்கு ஜனாமா கூட்டிட்டு வராங்க? ஜனாமா, சொல்லு தமிழ். இது எங்க வீட்டுக்கு போற வழியாச்சே. ஆமா, இப்போ உன் வீட்டுக்கு தான் நம்ம போறோம். இசை, அம்மா இங்க. அங்க. தமிழ், என்ன இந்த நேரத்துல? அம்மா நீ போய் ஒளிஞ்சுக்கோமா. என்னாச்சு தமிழ்? அம்மா, ஜனாமா வந்திருக்காங்கம்மா. அம்மாவா? வாசல்தாம்மா இருக்காங்க. ஏய், என்ன சொல்ற? என்கிட்ட நீ சொல்லவே இல்ல. அவங்க இங்க வராங்கன்னு எனக்கே தெரியாதுமா. ஐயோ ஐயோ அக்கா, அம்மாவை பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிரும்ல. அம்மா நீ போய் ஒளிஞ்சுக்கோமா. தேனு, நீ ஏன் இன்னைக்கு காலேஜுக்கு போல? ஜனமா நம்ம எல்லாரையும் அவங்க வீட்டுல தங்க சொல்லி கேக்குறாங்க. எனக்கு எப்படி வேண்டான்னு சொல்றதுன்னே தெரியல. இப்ப என்னக்கா பண்ண போற? இல்ல தேனு, அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. ஆனா அவங்க கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. வேண்டான்னு சொல்லிருக்கா. இல்ல தேனு, நாம அங்க போகலனா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. வேணும்னா நம்ம ஒண்ணு பண்ணலாம். என்ன? அம்மா இங்கேயே இருக்கட்டும். அம்மா, இசையும் தேனையும் நான் அங்க வச்சு பாத்துக்கிறேன். நீ மட்டும் இங்க இருக்கியாமா? சரி தமிழ். என்ன இவங்க வாசல்ல நிக்கிறாங்க? தமிழ், என்ன ஜனமா வாசல்ல நிக்கிறாங்க? அதான் ஆண்டி பிரச்சனை. குடும்பத்தோட கிளம்பி வாங்கன்னு ஜனமா அவங்க அவுட் ஹவுஸ்க்கு கூப்பிடுறாங்க. இப்ப என்ன பண்ண போற தமிழ்? வாங்க. தமிழம்மா, தமிழ் சொன்னதை கேட்டீங்களா? கிளம்புங்க. தேன், ஜனாமா, இசை,
அக்காவை பிரிஞ்சிருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? ஆமா. இனிமே உங்க அக்கா கூட தான் நீங்க எல்லாரும் இருக்க போறீங்க. ம்? ஆ, தமிழம்மா, ஆ, என்ன யோசிக்கிறீங்க? ஆ, அது ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. என்ன தமிழ், நீ சொல்லலையா? தோ இப்பதாம்மா சொல்லலான்னு வந்தேன். அ, அது வந்துமா, ஜனமா நம்மள அவங்க அவுட் ஹவுஸ்க்கு கூப்பிடுறாங்க. நம்ம அங்கதான் தங்கணுமா? சின்ன வீடா இருந்தாலும் ரொம்ப சுத்தமா வச்சிருக்கீங்க தமிழம்மா. அம்மாக்கு வீடு நீட்டா இருந்தாதான் பிடிக்கும். சோ குட். என்ன அப்படியே பார்த்துட்டே நின்னுட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் எடுத்து வைங்க, நம்ம கிளம்பலாம். ம். அது இல்ல ஜனமா, எனக்கு இங்க இருக்கிறது தான் சரியா இருக்கும். இதான் எங்களோட இடம். இங்க எல்லாரும் பழகுனவங்க. இங்க இருக்கிறவங்களை விட்டுட்டு எப்படி நான் அங்க? என்ன தமிழம்மா, நான் உங்க எல்லாரையும் என் குடும்பத்துல ஒருத்தவங்களா பாக்குறேன். நீங்க அப்படி நினைக்கலையா? ஐயோ, அப்படிலாம் இல்ல. எனக்கு தமிழ் அவ்வளவு உதவி பண்ணிருக்கா. அவளுக்கு ஏதாவது கைமாற திருப்பி செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுக்க மாட்டீங்களா? அப்படி இல்லைங்க. நான் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேம்மா. உங்களுக்குன்னு தனி அவுட் ஹவுஸ் இருக்கு, நீங்க அங்க சௌகரியமா இருக்கலாம். உங்களுக்கு அங்க எந்த குறையும் இருக்காது, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ப்ளீஸ். ஐயோ, என்னம்மா இது? என்னை விட வயசுல பெரியவங்க, நீங்க போய் என்கிட்ட கெஞ்சிக்கிட்ட. அப்போ சரின்னு சொல்லுங்க. ஆ, உங்களுக்கு அங்க எந்த குறையும் இருக்காது, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ப்ளீஸ். ஐயோ, என்னம்மா இது? நீங்க என்னை விட வயசுல பெரியவங்க, நீங்க போய் என்கிட்ட கெஞ்சிக்கிட்ட. அப்போ சரின்னு சொல்லுங்க. ஆ, ஆ, சரி. தமிழ், அப்புறம் என்ன, அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, ஆ, கிளம்புங்க, எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க. சரிங்கம்மா.